ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து வின்டர் லட்டு. வீட்லேயே நம்ம சிம்பிளாக கொஞ்சம் காசுலேயே நம்ம செஞ்சுக்கலாம். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கப்பு வந்து கிரவுண்ட்நட்ஸ் எடுத்துருக்கிறேன். நிலக்கடலைன்னு சொல்லுவாங்கள்ல, கடலை கொட்டைன்னு சொல்லுவாங்கள்ல, இதை எடுத்துருக்கிறேன். இதை வந்து நல்லா ஒரு மீடியமாக இருக்கிற ஃபயரில் நல்லா வறுத்துக்குங்க. நீங்கள் மீடியம் ஃபயரில் வறுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கிரவுண்ட்நட்ஸ் வந்து ரொம்ப கலர் மாறாமல் லட்டு வந்து நல்லா ஒயிட்டு கலரில் ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் ஒரு கடலை எடுத்து உரித்து பார்க்கும்போது அந்த தோல் வந்துச்சுன்னா நல்லா ஃப்ரையாக இருக்குதுன்னு. வறுத்த கடலை கொட்டையை வந்து நீங்கள் ஒரு தட்டில் போட்டு வச்சுக்கோங்க. அது நல்லா ஆறட்டும். அப்புறமேட்டு அதை தோல் வந்து நம்ம செப்ரேட் பண்ணலாம். இப்போ ஒரு கப்பு வந்து வெள்ளை எள். நான் வந்து பாலிஷ்டு எள் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு எந்த எள் பிடிக்குதோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது வந்து லட்டு கொஞ்சம் கலராக நல்லா தெரியும், ஒயிட் கலரில். அதனால் இந்த எள் எடுத்துருக்கிறேன் நான். இது வந்து ஒரு மீடியம் ஃபயரில் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்ல கலர் மாறி இருக்குது. எள் ரொம்ப நல்ல ஃப்ரையாக இருக்குது. இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே இந்த ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, இந்த கடலைக்கொட்டை, இதை நீங்கள் வந்து கொஞ்சம் ஆறின பிறகு இந்த மாதிரி கை வச்சு தேய்ச்சிங்கனாவே இந்த தோலெல்லாம் வந்துடும். அப்புறம் நீங்கள் முரத்தில் போட்டுட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு சூப்பரான கடலைக்கொட்டை ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், ரொம்ப நல்லா இந்த வறுத்த கிரவுண்ட்நட்ஸ் பாருங்கள், ரொம்ப கலர் மாறாமல் ரொம்ப நல்லா வந்திருக்குது. நல்லா ஃப்ரை பண்ணியிருக்கிறோம். இப்போ இதில் சொத்தையாக இருக்கிறது, ரொம்ப கருப்பாக இருக்கிற கிரவுண்ட்நட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிடுங்க. இப்போ க்ளீன் பண்ண கிரவுண்ட்நட்ஸ் வந்து நீங்கள் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்குங்க. அதோடு நம்ம வறுத்த எள்ளையும் சேர்த்துக்கிட்டு இப்போ நம்ம ஒரு 2 ரவுண்டு இப்போ மிக்சியில் விட்டு பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இப்போ வந்து 1 கப்பு கிரவுண்ட்நட்ஸு, 1 கப்பு வந்து எள் நம்ம எடுத்துருக்குறோம். இதுக்கு வந்து 3/4 கப்பு வெல்லம், இடித்த வெல்லம். இந்த வெல்லத்தையும் சேர்த்துக்கிட்டு நம்ம நல்லா ஒரு 2 ரவுண்டு மிக்சியில் அடித்து எடுத்துக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வந்தோடனே மறுபடியும் மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் மிக்சியில் போட்டு இன்னொரு 2 ரவுண்டு விட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா இப்படி எடுத்து இப்படி உருட்டி பார்க்கும்போது நல்லா லட்டு பிடிக்கிறதுக்கு வரும். இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் இதை மாற்றிக்குங்க. நான் எல்லாம் ஒரே ஜாரில் கொஞ்சம் பெரிய ஜாராக பார்த்து போட்டு எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கூட செஞ்சு ரெடி பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்குங்க. பாருங்கள், இந்த அளவில் இருந்துச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல லட்டு பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ அதே பேனில் வந்து 2 டீஸ்பூனு நான் நெய் சேர்த்துக்கிட்டேன். நெய் கொஞ்சம் சூடான பிறகு நீங்கள் உங்களுக்கு எந்த நட்ஸு விரும்புகிறீங்களோ அதை சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் கருப்பு திராட்சையும் கொஞ்சம் பாதாமும் சேர்த்துக்கிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது வந்து அந்த லட்டோடு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்குங்க. அடுத்ததாக வந்து ஒரு பிஞ்சு உப்பு, கொஞ்சம் ஏலக்காய் பவுட்ரு சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த கடலை மிக்சரை. இப்போ நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருந்தா இந்த நட்ஸையும் இது கூட சேர்த்துக்குங்க. அதோடு இருக்கிற நெய்யும் இது கூடயே சேர்த்துக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கடைசியாக நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூனில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் வந்து டைரெக்டாக இப்போ லட்டு பிடிக்கலாம். உங்களுக்கு லட்டு வந்து எந்த சைஸும் உங்களுக்கு விரும்புகிறீங்களோ அந்த சைஸில் நீங்கள் பிடிச்சிக்கலாம். பெருசாக வேணால் பெருசாக, இல்லை சின்னதாக வேணும்னா சின்னதாக. பாருங்கள், ரொம்ப ஈஸியாக, ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப நல்லா லட்டு பிடிக்கலாம். பாருங்கள், எந்த அளவுக்கு சீக்கிரமாக ஆயிடுதுன்னு பாருங்கள். குயிக்காக நாம் இந்த லட்டுவை நம்ம வீட்டில் செய்யலாம். நம்ம செஞ்சு நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் சாப்பிட்லாம். ரொம்ப ஹெல்த்தி, ரொம்ப சிம்பிளாக இருக்கிற இன்க்ரீடியன்ஸில் நம்ம செய்யலாம். ரொம்ப டேஸ்ட்டும் கூட. பாருங்கள், மீதி இருக்கிற எல்லா மாவுலேயும் நீங்கள் இந்த மாதிரி லட்டு பிடிச்சி வச்சுருங்க. இது நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணியிருந்தோன்னா ஒரு 15 டேஸ் வரைக்கும் வச்சுக்கலாம். ரொம்ப நல்லா டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். நாங்கள் சாப்பிடும்போது நடுவில் அந்த பாதாம் நட்ஸு கூட ரொம்ப நல்லா கிறிஸ்பாக ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லட்டு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. நல்லா பிரைட் கலராகவே வந்திருக்குது. பாருங்கள், இதை நான் கட் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், ரொம்ப நல்லா வந்திருக்குது. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.